ஹிஜ்ரி 4 70 நபி தோழர்கள் மதீனாவுல இருந்து நஜ்த் பகுதியை நோக்கி பயணிக்கிறாங்க. பல நாட்கள் அந்த பயணம் இருக்க போகுது. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது அந்த பயணம் தான் அவங்களுடைய கடைசி பயணம்னு. அபு பர்ரா அப்படிங்கிற நஜ்த் தேசத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு இஸ்லாம் தொடர்பான பல செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஆனாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர் அதற்கு மாறா உங்களுடைய தோழர்களை எங்க ஊருக்கு அனுப்பி வைங்க, அவங்க இந்த போதனைகளை மக்களுக்கு போதிக்கட்டும், அவங்க இந்த இஸ்லாமிய நற்போதனைகளை ஏத்துக்குருவாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுக்கிறாங்க. நஜ்த் வாசிகள் ஏன் தோழர்களுக்கு ஏதாவது தீங்கு தந்துருவாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். அபு பர்ரா அப்படிங்கிற அந்த நபர் நான் உங்களுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இந்த வாக்குறுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறாங்க. சரியா சொன்ன மாதிரி 70 நபி தோழர்கள் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆன் முழுவதும் கற்ற நபி தோழர்களை தேர்ந்தெடுத்து அந்த பயணத்துல அனுப்பி வைக்கிறாங்க. இறுதியா பிர்மவுன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை அடைகிறாங்க. மத்த எல்லாரும் ஓய்வெடுக்க ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நஜ்தினுடைய நகரத்துக்குள்ள நுழையிறாங்க. அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல அபு பர்ராவினுடைய தம்பி மகன் ஆமீர் பின் துபைல் என்ற ஒரு கொடுங்கோலன் தான் இருக்கிறான். நபி அவர்கள் கொடுத்த கடிதத்தை ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்கிட்ட தான் கொடுக்கறாங்க. அதை வாங்கினவன் பிரிச்செல்லாம் படிக்கவே இல்ல. பெரிய ஈட்டியை எடுத்து ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதுகலைய குத்துறான். இப்போ ஈட்டியை நெஞ்சில வாங்கின ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வென்று விட்டேன் இந்த வார்த்தையை சொல்லி அங்கேயே மரணிக்கிறாங்க. இப்ப மற்ற கோத்திரங்களை தூண்டி விட்டு கூப்பிடுறான். அதுல 3 கோத்திரங்கள் அவனோட கை கோர்க்குது. இப்ப சஹாபா கூட்டம் நல்ல செய்தி வரும்னு காத்திருந்த நேரத்துல ஒரு பெரும் படை அவங்களை நோக்கி வர்றத பாக்குறாங்க. கைகள்ல இருந்த சின்ன சின்ன கத்திகளை கொண்டு அவங்களுக்கு எதிராக போராடுறாங்க. இறுதியில எல்லா நபி தோழர்களும் கொல்லப்படுறாங்க. அதுல 2 நபி தோழர்கள் ஒட்டகம் வைக்கிறதுக்காக தனியா வந்திருந்தனால அவங்க உயிர் பிழைச்சிருந்தாங்க. வானத்துல பருந்துகள் வட்டம் அடிக்குது. அந்த 2 சஹாபாக்களுக்கும் தெரியும் பருந்துகள் பறந்தா அங்க பிணங்கள் இருக்கும்னு. தன்னோட பயணிச்ச, தன்னோட தொழுத, தன்னோட சிரிச்சு பேசின அனைத்து நபி தோழர்களும் அங்க இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. எதிரிகள் நிக்கிறதையும் பாக்குறாங்க. 2 பேரா இருந்தாலும் மரணத்துக்கு அஞ்சாம ஹம்ரு இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல் முன்திர் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போர் செய்ய போறாங்க. அல் முன்திர் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கைவர்களால கொல்லப்படுறாங்க. ஹம்ரு இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கைதியா பிடிக்கப்படுறாங்க. இப்ப இறந்து போன சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்து ஒரு நபி தோழர் எந்திரிக்கிறாரு. அவர்தான் காப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடல்ல பல காயங்களோட அப்படியே நடந்து இறுதியா மதீனாவுல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய வலியாவே இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டனர். இதுவே மகத்தான வெற்றியாகும்.